நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்று மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரமேஷ் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தரப்பு கட்சியினரும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல், சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலயே வேலையா வச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. ஆனா உண்மையிலேயே சொல்லணுங்க, எங்களுடைய அண்ணன் ஆதவர்ஜனா அமைச்சர் அவர்கள்லாம் சட்டமன்றத்தில் நான் பார்த்து வியந்தேன். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா எழுந்து பல முறை திரும்ப 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 ஒரு குழந்தைக்கு விளக்கம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க காதுக்கு ஏற மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடல் அரசாங்கம் கிடையாது, நீங்க தான் பாப்பா மாடலாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அழுவறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளோட வாங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம், நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்காக பணிகளை செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மேலும் வலுப்படுத்த பல்வேறு தரப்பினரும், பல்வேறு கழகத்தின் தோழர்களும் தோழிகளும் முக்கிய தலைவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியில நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். 234 தொகுதிகளிலும் வருங்காலங்களில் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.